வணக்கம். மார்க்கெட் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு. 191 பாயிண்ட்ஸ் ப்ளஸ், ரைட், அண்ட் 200 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். வேறு வழியே கிடையாது, கேப் அப் ஓப்பன், அதுக்கப்புறமா மேலே போச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 245 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 358 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். நிஃப்டி ப்ரீமியமில் இருக்கா? எஸ், ப்ரீமியமில் இருக்குது. 34.4 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி 63.9 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஒரு விஷயத்தை நான் வந்து கிளாரிஃபை பண்ணணுன்னு நான் விருப்பப்படுறேன். நான் போன வாரத்தில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிஃப்டி 50% கீழே உழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 2008 சார்ட்டையும் இப்போ கரண்ட் சினாரியோ சார்ட்ஸையும் வந்து நான் வந்து கம்பேரிசன் பண்ணியிருந்தேன். அந்த கம்பேரிசனில் நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாங்க, டேய் இது அந்த வாய், இது இந்த வாய், இவன் இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுகிறான்ற மாதிரி ஒரு நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பற்றி கவலை கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க சத்தியமாக வந்து ஃபுல் வீடியோஸ் பார்க்கல. ஃபுல் வீடியோஸ் பார்த்துருந்தால் அவங்க என்ன சொல்கிறன்றது தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப கிளியராக நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் சிங்கிள் டைம் ஃப்ரேம் பற்றி நான் பேசுகிறது கிடையாது. நான் மல்டி டைம் ஃப்ரேம் பற்றி நான் பேசுகிறது உண்டு. அதாவது அடுத்த 1 ஹவரில் என்ன நடக்குதுன்றது நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த ஒன் டே 2 டேஸில் என்ன நடக்குதுன்றதை நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும். அடுத்த வாரம், அடுத்த மாதம். ஸோ அந்த லெவலில் தான் நம்ம பார்க்குறோம். 2008ஐயும் 2024ஐயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோன்னு சொன்னால், சார்ட் பை சார்ட் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோன்னு சொன்னால், அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அடுத்த சில நாட்களில் வரப்போகுது. இது வந்து ஒரு சிக்னல் இப்படி இருக்குது. இதை புரிய தெரியாத அடுத்த நாளே 50% கீழே விழுவுன்னு சொன்னால் அவங்க வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று கமெண்ட் அடிக்கணும். அண்ட் எப்பயுமே வந்து இந்த கமெண்ட் அடிக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, உங்கள் பெனிஃபிட்கோசரம் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். நான் எந்த பொருளும் விற்கல. அண்ட் யூடியூப்பில் வர வருமானன்றது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். சரியா? ப்ராக்டிக்கலான ஆஸ்பெக்ட்ஸ் நான் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். யார் சீரியஸாக அதை வந்து உட்காந்து அது பார்க்குறீங்களோ, ரைட், இது எந்த டைம் ஃப்ரேமில் சொல்லப்பட்டது, எந்த மாதிரி ரிவர்சல் வரலாம், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கே பண்ணுன்றது நீங்கள் தான் ஹோம்ஒர்க் பண்ணணும். நான் உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக முடியாது. சரியா? 1. 2வது, சாட்டர்டே வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் டார்கெட் அப்சைட் 25,440, ரைட். அது வந்து இந்த 29th வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குன்றது பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிள் அங்கேருந்து இட் கேன் கம் டு 24,000, ரைட். இதுதான் ப்ராபபிலிட்டிஸ் நம்ம பேசுகிறோம். அண்ட் நேராக அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த நாளே வந்து 24,000 வரப்போகிறது இல்லை. இது வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ். இதுதான் வந்து பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, ரைட். 1. மறுபடியும் அகெயின் கம் பேக் டு தஸ் 2008. 2008 என்ன சொன்னோம், ப்ரீவியஸ் ஹை வந்துருந்துச்சு. அந்த ஹையை உடச்சி நியூ ஆல் டைம் ஹையை டச் ஆனதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கீழே விழுந்துச்சு. இது கூடயும் புரிய தெரியாத, ரைட். இன்னும் நம்ம நிஃப்டி ஆல் டைம் ஹையை உடைக்கல, ரைட். ப்ரீவியஸ் ஹை வந்து 25,137, ரைட். அரௌண்ட் 87 பாயிண்ட்ஸ், 132, ரைட். 87 பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் பாக்கி இருக்குது. அப்போ எங்கேருந்து நம்ம அந்த பேட்டர்ன்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிருக்கு. ஸோ கமெண்ட் அடிக்கணும். உங்களுக்கு வந்து ஒன்று, நீங்கள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. இன்னொன்று வந்து சும்மா போகிற போக்கில் அப்படி கமெண்ட் அடிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. யார் சீரியஸாக இருக்காங்களோ வி நோ. அண்ட் 35 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம், ரைட். இது கூடயும் தெரியலன்னு சொன்னால் குட். எனிவே, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயத்தை வந்து கவனிக்க வேண்டியது. இன்னமும் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கா? எஸ், புல்லிஷாக இருக்குது. ரியல் வால்யூமோட புல்லிஷாக இருக்கா? இன்னைக்கு ரெகுலர் வால்யூமோட கொஞ்சம் ஜாஸ்தி புல்லிஷாக இருந்துச்சு, ரைட். ரெகுலர் வால்யூமோட கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன் ஜாஸ்தி இருந்துச்சு? ஷார்ட் கவரிங்ஸ் இருந்துச்சு. அந்த 25,000 லெவலுக்கு மேலே தான் வந்து இன்றைக்கி ஹோல் டே சஸ்டெயின் ஆச்சு. நான் வந்து சாட்டர்டே வீடியோஸ்லேயும் சொன்னேன், ஜோஹோ மீட்டிங்லேயும் அதை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். சப்போஸ், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்டு சப்போஸ், 25,050க்கு மேலே மோர் தென் 1.5 hours சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங்ஸ் வரும். மேபி தட் வில் டேக் மார்க்கெட் அப்புன்றதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஷார்ட் கவரிங்ஸ் இருந்துச்சு, பட் பிடிச்சிக்கன்னு சொல்லி வரல. ஏன்னா மார்க்கெட் அங்கங்கே அப்படி ஏன்னா அங்கே ஹெவி வால்யூமில் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. 25,000ல் ஹெவி கால் ரைட்டாக இருந்துச்சு. அந்த கால் எல்லாமே வந்து கவரிங்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் ரியல் ஸ்மார்ட் மணிஸ் உள்ளே இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து மேலே எடுத்துகிட்டு போகலை. சரி, இன்றைக்கி என்ன மாற்றங்கள் வந்திருக்கு? 25,000ல் ஃப்ரைடே அன்னைக்கு ஹெவி கால் ரைட்டாக இருந்துச்சு. அது மாற்றி 25,500ல் ரைட் ஆகிருக்கு. நம்மளோட இலக்கு என்ன? 25,000
410, 420, 430, 440 அந்த ஜோன், ரைட்? இதுதான் நம்மளோட இலக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஹையஸ்ட் புட்டு ஆல்மோஸ்ட் 24,800 லெவல்லேருந்து நவுத்தி 24,000க்கு ரைட் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்ப்ரெட். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் வந்து ஒரு விஷயத்த வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தேன். நிஃப்டியில் ஐடி செக்டார்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இவங்க தூக்கிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் பேங்கிங் செக்டார்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்றது காட்டுது. இன்றைக்கி தோ நிஃப்டி வந்து க்ளோஸ் டு அபவுட் 190 பாயிண்ட்ஸ் அப்பாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டி ஒன்லி 245 பாயிண்ட்ஸ், ரைட்? சாதாரணமாக 1:3 இருக்கும், ரைட்? இவங்க வந்து 150ன்னா 450 இருக்கணும். ஸோ மேட்ச் ஆகலை. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் க்ளீனாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மெட்டல் விட்டுருங்க, மீடியா விட்டுருங்க, ரெண்டுமே வந்து ஷார்ட் கவரிங்கில் தான் மார்க்கெட் மேலே தூக்குச்சு. அந்த ரெண்டு செக்டாருமே நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். ஹிண்டல்கோ, செயிலு, நேஷ்னல் அலுமினியம், ஹிந்து காப்பர், இவங்க எல்லாருமே வந்து மேலே போனது வந்து ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே போயிருக்கும். போட்டு மிதின்னு தான் மிதித்தோம் போன வாரம் எல்லாமே மெட்டல்ஸை. மீடியாவும் அதே தான். டெக் மட்டும்தான் வந்து புல்லிஷில் இருந்துச்சு அண்ட் ஃபர்தர் மேலே போயிட்டு இருந்துச்சு, ரைட்? இன்றைக்கி டெக் வந்து ரியலி 1.6, மெட்டல் 3.2% மேலே போயிருந்தாலும் ஐடி செக்டாரில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ், ரைட்? ஹெவி வெயிட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி சாஃப்ட்டை விட்டுருங்க, அதை ஷார்ட் கவரிங்கில் மேலே வந்தது. டெக் மஹேந்திரா ஆகட்டும், ஹெச்சிஎல் ஆகட்டும், பர்சிஸ்டன்ட் ஆகட்டும், எல்என்டி மைண்ட்ரி ஆகட்டும். எல்என்டி மைண்ட்ரியை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக போன வாரம் பேசியிருந்தோம். டிசிஎஸ் ஆகட்டும், இவங்களாம் வந்து மேலே தூக்குனதுக்கு கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க. மார்க்கெட் இப்போ எப்படி இருக்கும்? டவுட்ஃபுல் தான். ஏன் டவுட்ஃபுல்? மிடில் ஈஸ்ட் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இது ரெண்டுமே இருக்கட்டும், பட் ஆக்சுவல் பிரச்சனை, ஆக்சுவல் ஆக்ஷன் வந்து யூஎஸில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 104 இருந்துச்சு அபவுட் 10 days பேக். தேஞ்சி 102, 101 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறது க்ளோஸ் அபவுட் 545 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அரவுண்ட் 100 ரேஞ்சில் தான் டாலர் இண்டெக்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுது? டாலர் இண்டெக்ஸ் அதோட வேல்யூ லூஸ் பண்ணுது. பாண்ட் மார்க்கெட்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஹெவியாக? சைனா, சவுதி அரேபியா, ஜப்பான். அண்ட் உங்களுக்கு தெரியும் ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டனால இவங்க எல்லாருமே வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு எண்ணை வாங்குறாங்க. ஸோ என் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர், ஸோ டாலர் இஸ் பிகமிங் வீக்கர். ஸோ எல்லா ப்ராபபிலிட்டிஸ்லேயும் ஹெவி டாலர் செல்லிங்ஸ் இருக்குது. அப்போ ஹெவி டாலர் செல்லிங் இருக்குதுன்னு சொன்னால் கோல்ட் ப்ரைஸ்லாம் ஷூட் ஆகிட்டுருக்கு, இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ்லாம் ஷூட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ப்ரைஸு எல்லாருமே வந்து மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால் வந்து ஷூட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்லலாம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே வியாபாரிங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க, ரைட்? அரசியல் பண்ணுறதுன்றது வேறு, வியாபாரிங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. யார் வியாபாரி? மிடில் ஈஸ்டில் சவுதி அரேபியா, கத்தாரு, ரைட், ஈரான், யுஏஇ, இவங்கெல்லாம் அந்த ஏரியாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவங்க பக்காவாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடு ரஷ்யா பக்காவாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, ரைட்? ஸோ வியாபாரிங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டாலர் அது மாதிரி போயிட்டுருக்கனால கோல்டு ஷூட் ஆகுது. கோல்டு இன்றைக்கி டாலர் டேர்ம்ஸில், மறுபடியும் நான் சொல்கிறேன், டாலர் டேர்ம்ஸில் நியூ ஆல் டைம் ஹை டச் ஆகிருக்கு. க்ளோஸ் அபவுட் 2561. அண்ட் இது வந்து ஓடிசி கவுண்டர். அதே இது வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து 2526. ரெண்டுமே வந்து நியூ ஆல் டைம் ஹை. சில்வரை பொறுத்த வரைக்கும் நியூ ஆல் டைம் ஹை இல்லை, நம்ம சொன்ன அந்த $34 நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து $30.14 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியில் சொல்கிறான்னு சொன்னால் ருப்பி வந்து ரைட் நோ 83.88 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ருப்பி ஸ்லைட்லி கெட்டிங் ஸ்ட்ராங்கர். ருப்பி ஸ்ட்ராங்கர் ஆகுதா இல்லை டாலர் வீக் ஆகுதான்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்டர்நேஷ்னலி டாலர் வீக் ஆகிறனால தான் ருப்பி ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ருப்பி இஸ் நாட் பிகமிங் ஸ்ட்ராங்கர். ஒன்று. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் ஹோல்சேல் மார்க்கெட் ரேட் வந்து 7,440-450 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரைட் 89,000 வந்து டச் ஆகிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் சம்திங் இஸ் குக்கிங் அண்ட் டாலர் வீக் ஆகிட்டுருக்கு. இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார்ஸ் வில் கண்டினியூ டூயிங் தி ராலி. ஷார்ட் கவரிங் முடிஞ்சோடனே அடுத்தது பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து மறுபடியும் ஆகஸ்ட் 28, 9, 30 இந்த 3 நாளை வந்து நம்ம
பிளான் பண்ணிக்கலாம். ப்ராபபிள் ரிவர்சல் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அதான் இலக்கு, ரைட்? அண்ட் இலக்கை தொட்டதுக்கப்புறமா என்ன பண்ண போகுது, ஃபர்தர் புல்லிஷாக இல்லை ரிவர்சலான்றது பார்க்கணும். ரிவர்சல்னால் டீப் கரெக்ஷனா இல்லை மைல்டு கரெக்ஷனான்றது பார்க்கணும். இது அந்த லெவலில் இருக்கும்போது தான் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அட்வான்ஸ் டிக்ளைனில் 144 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸில் இருந்துச்சு F&O ஸ்டாக்ஸில். இந்த F&O ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட் வெயிட்டேஜ் அண்ட் க்ளோஸ் டு அபவுட் 42 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இந்தியா பாசிட்டிவ், அதாவது இந்தியா சம்மந்தப்பட்ட பாசிட்டிவ் நியூஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. கல்கட்டா ரேப் இஷ்யூஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து மகாராஷ்டிராவோட மேட்ரு, அதுக்கப்புறமா எலெக்ஷன் வருது. உங்களுக்கு தெரியும் 2024 எலெக்ஷனில் வந்து பிஜேபி கொஞ்சம் அடி வாங்குச்சு. அண்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷன் ப்ளஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிஜேபி கொஞ்சம் சொதப்பல் பண்ணிகிட்ருக்காங்க கேண்டிடேட்ஸ் இது பண்ணுறதுல. உள்கட்சி பூசல் ஓடிட்டு அதை விட்டுருங்க. டிப்பிக்கலி டார்கெட்டிங் அட் மகாராஷ்டிரா அண்ட் ஹரியானா வச்சு தான் நியூ பென்ஷன் ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்பிஎஸ் நான் சொல்ல, அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ன்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிப்பிக்கலி டார்கெட்டிங் ஆன் தி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். க்ளோஸ் டு அபவுட் 23 லட்சம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இது பெனிஃபிட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய நஷ்டம் கிடையாது. மொதல் வந்து 14.5% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, இப்போ 18.5 கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் பென்ஷன் யார் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அஷ்யூர்ட் 50% ஆஃப் தியர் பேசிக் பே வருதுன்ற மாதிரி ஒரு ஸ்கீம். நல்ல விஷயம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எடுத்துகிட்டு வந்தால் நாடு திவால் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நியூ பென்ஷன் ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இந்த இது எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. இது வந்து நல்லதா இல்லையான்றது ஃப்யூச்சர் டிசைட் பண்ணிட்டோம். நம்ம அதை பற்றி டிபேட் பண்ண வேணாம். இதை பற்றி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நம்ம போடலாம். 3 ஸ்கீமுமே எடுத்துகிட்டு வரலாம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம் அண்ட் யூபிஎஸ். இது 3மே எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் வாட் இஸ் குட்ன்றது ஒன்று. ரெண்டாவது டாடா குரூப். டாடா சன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு என்பிஎஃப்சி, அப்பர் லிமிட் இருக்கிற ஒரு என்பிஎஃப்சி. நீங்கள் வந்து பணத்தை பப்ளிக்டேருந்து வாங்குறீங்க, பேங்க்ஸ்டேருந்து வாங்குறீங்க, உங்களோட குரூப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த என்பிஎஃப்சி இவ்வளோ அமௌண்ட்டு பப்ளிக்லேருந்து எடுத்திருக்கீங்க இல்லை பேங்க்லேருந்து எடுத்திருக்கீங்க, லிஸ்ட் பண்ணி ஆகணுன்றது ஒரு கட்டாயம் இருந்துச்சு. டாடா சன் இஸ் பேசிக்லி a ட்ரஸ்ட், ரைட்? ஒரு ஹோல்டிங் கம்பெனிஸ். ஸோ அதை லிஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்து டப்புன்னு தலைவர், ரைட், 20,000 கோடி கடனை கட்டியாச்சு. ப்ளஸ் இந்த சில ஆளுங்களுக்கெல்லாம் டிவிடெண்ட்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 430 கோடியோ 450 கோடியோ, ரைட், கொடுக்க வேண்டிய பாக்கியெல்லாம் இருக்குல்ல பழசு, அதை வந்து ஒரு எஸ்பிஐயில் வந்து ஒரு டிபாசிட்டாக போட்டு, அப்போ டாடா சன்ஸ் வி ஆர் நாட் எ என்பிஎஃப்சி, இந்த சர்டிஃபிகேட்டு கூட நான் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும்லாம் டாடா சன்ஸ் லிஸ்டிங் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கிடையாது. இது ஒன். இன்னொன்று குட் செய்தி, ரைட், நல்ல செய்தி எடுத்துக்கிட்டனால அதுவும் டாடா குரூப் தான். டாடா மோட்டார்ஸ், ரைட், வேர்ல்டில் இருக்கிற டாப் 10 ஆட்டோமொபைல் கம்பெனிஸில் அவங்க பேரும் வந்துருச்சு, ரைட். நல்ல விஷயம் இல்லை? எத்தனை வருஷமாக அவங்க இருக்கிறாங்க. லாஸ்ட் 1.5 இயர்ஸில் அந்த கம்பெனி வந்து 150% க்ரோ ஆகிருக்கு. போன வருஷம் 101%, இந்த வருஷம் பிகினிங்லேருந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 53% க்ரோ ஆகிருக்கு. ஒரு நல்ல விஷயம். வேர்ல்டில் இருக்கிற டாப் 10 கம்பெனிஸில் வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த கம்பெனியும் இருக்குது. க்ளோஸ் அபவுட் மார்க்கெட் கேப் ஆஸ் ஆன் July 31 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இன்றைக்கி இன்னும் கூட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஆஸ் ஆன் July 31 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் அபவுட் $51 billion, ரைட், $51 billion. 9ல் இருக்கிறது வந்து ஹாண்டா 56ல் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அதை டச் பண்ணிவிடுவோன்னு வச்சுங்க, அதை விட்டுருங்க, நம்ம அதை பற்றி பேசல. $51 billion ருப்பி டேர்ம்ஸில் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 428,000 crores, ரைட். டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் கேப் வந்து 428,000 crores அப்ராக்சிமேட்லி, ரைட். இது ஒன்று. நம்பர் 1ல் யார் இருக்காங்க தெரியுமா? சொல்லவே வேணாம், டெஸ்லா. $711 billion. எவ்வளோ? $711 billion. நம்ம இருக்கிறது 51, ரைட். நம்பர் 2ல் இருக்கிறது வந்து டொயோட்டா, க்ளோஸ் டு அபவுட் $350 billion இருக்கிறாங்க. ஸோ நம்பர் 1க்கும் நம்பர் 2க்குமே ஆல்மோஸ்ட் டபுளில் இருக்கிறாங்க அவங்க.
அதுக்கு அடுத்தது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆவரேஜாக நீங்கள் இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 70. ஃபஸ்ட்டை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு 2 விட்டுட்டா மீதி எல்லாமே வந்து ஆவரேஜாக அபவுட் $60 billion தான் இருக்குது. ஸோ மிக விரைவில், மறுபடியும் நான் சொல்கிறேன், மிக விரைவில் இந்தியாவில் இருக்கிற டாடா மோட்டார்ஸ், மேபி BMW, பென்ஸ் இதுங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து இந்தியா பாசிட்டிவ் ஸ்டோரி. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.